சொன்னது போல இந்த 40 நாட்கள் நமது பயணத்தை இந்த 3 நாட்களில் நாம் நிறைவு செய்வோம். இன்னைக்கு நம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்து இந்த 40 நாட்கள் நான் என்ன செய்தேன் என்று கணக்கு கொடுக்க நாம் வந்துள்ளோம். இவ்வளவு நாள் இல்லை என்றாலும் அட்லீஸ்ட் இந்த 3 நாளாவது என்னோடு விழித்திருந்து காப்பது என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இன்னைக்கு பெரிய வியாழன், 2 முக்கியமான நிகழ்வுகள் நமக்கு படம் கிடைக்க காக்கப்படுகிறது. ஒன்று நற்கரணையை ஏற்படுத்தியது, மற்றொன்று குருத்துவத்தை ஏற்படுத்திய ஒரு நாள். இன்னைக்கு வாசகம் 3 வாசகத்துக்கு முதல் வாசகம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நீங்க நிறைய திரைப்பட காட்சிகளோட பார்த்துருக்கீங்க. பாஸ்காவுடைய கொண்டாடு, அவசர அவசரமா சாப்பிட்டு ரெடியாக ஆண்டவர் கடந்து செல்ல போகிறார். உங்களுக்கு விடுதலை ஏற்பட போகிறது, புதிய தேசத்திற்கு நீங்கள் பயணமாக போகிறீர்கள் என்று சொல்லி அவசர அவசரம் சாப்பிட்டு கிளம்பி பாஸ்கா. அந்த பாஸ்கா விழாவை தான் ஆண்டவர் உண்டால அந்த மாடி அறையை நமது சீரர்கள் எல்லாம் அடையப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அந்த பாஸ்கா விழாவுக்கு ஆண்டவர் ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கிறார். மற்ற நற்செய்திகளை பார்க்கும்போது மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதுல பார்க்கும்போது இந்த இறுதி நாட்களின் போது நடந்தது என்ன என்று சொல்லி அவங்க எழுதி வைத்திருந்தது என்ன? ஆண்டவர் அப்பத்தை எடுத்தார், அதை பிட்டார், சீடர்களுக்கு கொடுத்தார். இதை உண்மையிலே உடல் கிண்ணத்தை எடுத்து அவர்கள் கொடுத்து இதை உடன்படிக்கையால் செய்யப்பட்ட அர்த்தம் ஏன் நினைவாக இதை செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பு இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நற்செய்தி வாசிச்சோம்? யோவான் நற்செய்தியாளர் இந்த காட்சியை நம்ம பார்க்கும்போது எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் இதை படிச்சு தியானிச்சிருக்கீங்க? ஃபாதர், இந்த டிஃபரன்ஸ் நாங்க பார்த்துருக்கோம். யோவான் நற்செய்தியில இந்த திருப்பலியில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் இருக்கா இல்லையா? இருக்கின்றவங்க மற்றவங்க இன்டர்நெட் தெரியாது. நான் கேட்டு ஆசைப்படுவது தயவுசெய்து படிக்க 4 நற்செய்திகளாக தான் படிக்கணும். நம்ம யாரை பின்பற்றணும் என்றது நமக்கு தெரியும். இல்லைன்னா நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. மார்க் நற்செய்தி சொல்ல நீங்கள் யாருக்கு எனக்கு தெரியாது. அந்த ஒரு கேடாக நாம் இல்லாதபடி அவர் யாருக்கதே நாம் கொண்டு சரி இருக்கிற நற்செய்தியில, யோவான் நற்செய்தியில இயேசு கிறிஸ்து நற்கருணை பற்றிய அந்த வார்த்தைகள் அங்க இல்லை. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? பெரிய வியாழன்ல ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தினார். ஒவ்வொரு நாளும் திருப்பலி சொல்லப்படுகிற வார்த்தை இன்று வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக வேறு ஒரு காட்சி நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவர் அந்த காட்சி கொடுக்கிறது. அப்ப இதை திருவிழாக்கள் எதை தியானிக்கிறோம்? ஒரு விருந்து, ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீர், ஒரு துண்டு. இவங்க பாத்திரம் இறைவன் நமக்கு காட்டப்படுது. அதை தான் நீங்க தியானிக்கிறேன். பல நேரத்தில் அந்த பாத்திரத்தை நோக்கி இங்க இன்னொரு இந்த பாத்திரம் நிறைய தண்ணீர் வைத்துக் கொண்டு ஒரு சொன்னார். யாரு மக்கள் இவன் வேண்டாம், இவனை சிலுவையில் அறை என்று சொல்லி கூட்டத்தில் கொண்டு கடவுள் கூறுவதை போல பார்த்த பிலாத்து தன் பணியாளரை அழைத்து என்ன சொன்னா? பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துவார்கள் என்று சொல்லி தன் கைகளை கழுவி அவன் என்ன சொன்னான்? இவனுடைய பாவத்தில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். 27 என்ன சொன்னாரு? இந்த பாவத்தில் எனக்கு பங்கில்லை. பிலாத்து யார்? ஆளுநர், அதிகாரம் உள்ளவர். அவன் நினைத்திருந்தால் இயேசுவை எடுத்து இவரை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவன் முடிவெடுத்து இதே ஒரு பாவத்தை தான் மற்றொரு மனிதனும் செய்தான். யாரு? இன்னொரு பாவத்தை செஞ்சார். அவர் யாருமே தெரியாது.
ஆனால் இந்த ரெண்டு பேரும் ஒரு பெரிய நற்செய்தி சொல்கிறது. அவர் அங்கிருந்து வெளியே சென்று கதறி அழுதார். ஏன்னா அது ஒரு பழக்கம். ஆண்டவரே நீர் தான் நடந்து வருகிறேன் என்று சொன்னால் கட்டளையில் நான் வருகிறேன் வா என்கிறார். இறங்கி வருகிறார். சிறு வயதிலிருந்து பழகி போன அந்த கலிலேய கடலில் அதுதான் அவருடைய வாழ்க்கை, அதுதான் அவருடைய மொத்த வாழ்க்கை. அதில் நடந்து வருகிறார். ஆண்டவரை பார்த்து மட்டும் அவர் நடந்து வந்தார். ஆண்டவரிடம் வாரி கீழே பார்க்கிற பொழுது உள்ளே போகிறார். அப்படி இயற்கை அந்த கடலிலேயே குதித்து விளையாடி கொண்டிருந்த அந்த பேதுரு நீரில் வந்து காண முடியாது. ஆனால் என்ன செய்தார்? ஆண்டவரே காப்பாற்றுவார். பிரியமானவர்களே, நம்ம ஒரு சில இங்கே நான் சமாளிக்கிறாங்க சொல்லுங்க. அங்கே விழுவோம். எதை சொத்து, எதை சொத்து, எதை பலம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அங்கே சரிவோம். அந்த இடத்தில் ஆண்டவரே என்று அழைக்கப்படுவது என்ன சொல்வார்? ஏன் நம்பிக்கை இருந்தார்? உன் பாதையை நீ இருந்தது நடந்ததாய் நீ விளையாடிய நீ வாழ்ந்த அந்த இடத்தில் நீ சற்று போகிற பொழுது உன் நிலையை மாறினார். அப்போ பேரு வந்து பிரச்சனை இல்லையா? அதனாலதான் அழுது ஆண்டவரே 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 என்று அழுதார். பேதுருவை சுருவத்தை செய்த அந்த மைக்கேலாஞ்சலோ தெரியலையா? அந்த வலு இருப்பதை போல செய்திருப்பார். அழுது முகத்தில் அந்த வலு இருப்பதை போல வடித்திருப்பார். அப்ப ஆண்டவர் அவரை எப்படி பதில் சொல்கிறார்? யூதாஸ் வேண்டாம் என்று சொல்லி போனால் அவன் நான்கு இறந்தான். இரக்கத்தை மறுத்தான். இரக்கத்தை வேண்டாம் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை இடிந்தது. பேதுரு ஆண்டவரை இறந்து விட்டார் என்று சொன்ன உடனே மதுரை பையன் ஓடி வந்து ஆண்டவரை யாரோ எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி ஓடி வருகிறார்கள். யோவான் இளையமாய் இருந்ததால் கல்லறைக்கு ஓடி வந்திருக்கிறார். ஆனால் பேதுரு வருகிறவரை நின்று கொண்டிருக்கிறார். பேதுரை உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். அப்போ ஆண்டவர் சொல்றார், யோனாவை மகனான சீமோனே நீ என்னை அன்பு செய்கிறாய். அதுவும் மகனாக அனைத்து சொல்றார், ஆண்டவரே உனக்கு என்ன தெரியும்? 3 முறை வந்திருந்த பேதுருவிடம் ஆண்டவர் மீண்டும் அதை சொல்லி அன்பு செய்கிறாய், அன்பு செய்கிறாய், அன்பு செய்கிறாய் சொல்லி அனைத்து அந்த அனுபவம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இன்று நம் பாதங்களை ஆண்டவர் கழுவ அனுமதிக்க வேண்டும். அவர் கொடுக்கிற பாத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு அடுத்தவர் பாதத்தை கழுவ நாம் தயாராக இருக்கிறோம். பிலாத்துவை போல நாம் பதில் சொல்ல முடியாது. இயேசுவின் சீடர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவர் அன்புக்கு உண்மையானவர்கள் என்று சொல்லி நாம் மாதத்தை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பிலாத்துவின் பதில் உங்கள் செயலை கண்டு நீங்கள் சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறிகிறது. எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை நம்ம கடவுளை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு பொறுப்பை புரிந்து கொண்டால்தான் இந்த பீடத்தில் நடக்கின்ற அந்த அதிசயம் அர்த்தமானதாய் நீ வழி சேர்த்து வருகிற பொழுது ஒரு சகோதரனுக்கு உண்மையில் பரப்பாக இருப்பதை அறிந்து கொண்டால் அங்கேயே அந்த பணியை வைத்துவிட்டு சென்று என்ன செய்யணும்? சமாதானம் செய்து பிறகு ஒரு பணியை இன்னைக்கு சடங்கோடு இந்த பீடத்தை நாம் மாற்றிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இந்த நற்கரணையிலே அர்த்தம் இல்லை. ஏனென்றால் நற்கரணை கொண்டாட விழாவிலே, நற்கரணை ஏற்படுத்திய விழாவிலே ஆண்டவர்களது அன்பின் கட்டளை நமக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் முக்கியத்துவம் பெறுவதற்கு முன்னதாக நமது மனம் எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். என் அயலான் யார் என்று கேட்ட கேள்வி நான் சொன்ன பதில் நான் இப்பொழுது நினைத்து வரேன். உன் சகோதரன் இறந்திருக்கிறான், சகோதரி இறந்திருக்கிறான், நீ என்ன செய்ய போகிறாய்? திரும்பி வந்திருக்கிறான், நீ என்ன செய்ய போகிறாய்? என் பாவங்களை ஆண்டவர் கழுவ வேண்டும், என் பாவங்களில் எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், என் அழுகிலிருந்து எனக்கு சுகம் தர வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஆண்டவரோடு ஒப்புரவாகுவதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நான் நிறைய அமைதியாக இருக்கிறேன். ஆனால் அதோடு நின்று விட்டோம் என்று சொன்னால் நான் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. நான் மட்டும் வந்தார் ஆண்டவருக்காய் அவர் நமக்கு கொடுக்கிற அந்த பாத்திரத்தை ஏந்தி அடுத்தவர் பாதங்களை கழுவ நான் தயாராக இருக்கிறேன். இன்னைக்கு இந்த திருச்சடங்கு நடக்கிற அந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய பாதங்களை கழுவுகிற பொழுது நீங்களும் உங்கள் கரங்களில் அந்த பாத்திரத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவர் பதில் சொல்லுங்கள். நான் பிலாத்தாக இருந்தேன், உண்மை எது என்று தெரியாமல் உண்மையை பார்த்து உண்மையான என்ன கேட்ட மனிதன் தான் எனக்கு வெளிப்படுத்தும். நீ
பூமியிலிருந்து அருளப்படாவிட்டால் எனக்கு இது எந்த அதிகாரம் இல்லை என்று சொல்லி மனமுணர்ந்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோட சரணடையலாம். ஆண்டவரே நீ வேண்டாம் என்று சொல்லி விட்டு சென்ற யூதாஸ் இல்லாமல், ஐயோ ஆண்டவரே என்னை காயப்படுத்துகிறேன் என்று சொல்லி கதறி எழுத ஆண்டவரோட திரும்ப வந்த பேதுருவின் மனநிலை சொல்லுங்கள். இது நடக்கின்ற திருநிகழ்வே நாம் ஆண்டவருக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டது. நான் என்ன செய்வேன் என்பது இப்பொழுது புரிகிறதா என்று சொல்லி ஆண்டவரை பார்க்கிறேன். புரிகிறதான்றதே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுத்தாருன்னு சொல்லி தாழ்ச்சியாக நமது குறைகளை ஏற்றுக்கொள்ளும், அடுத்த குறைகளை ஏற்றுக்கொள்ளும், ஆண்டவரை போல வாழ வர வேண்டி தொடர்ந்து திருமலையை நாம் சொல்லியிருக்கிறோம். சிலுவை அடைகிறார், வரவாசி சிலுவை அடைந்து இயேசுவை எடுத்திருக்கலாம். செய்ய முடியாதா? முடியவும் முடியாதா? வேற யாரும் சொல்லலாம், அவனே சொன்னான். யோவான் நற்செய்தியில கடைசி பகுதியில 19ஆம் அதிகாரத்தை படிப்போம். இயேசுவுக்கும் பிலாத்துக்கும் நடக்கின்ற ஒரு சேலஞ்ச் சொல்லுவாங்க. நீ பேச மாட்டாயா? உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் இல்லை உனக்கு தெரியாதா? அப்ப இயேசு என்ன சொல்றாரு? உனக்கு ஒண்ணுமே இல்லடா, நீ பேசு, நானாக என்னை கையிடுகிறேன், நான் இங்கே வந்து நிற்கிறேன், நான் முடிவு செய்து நான் இங்கே இருக்கிறேன், எந்த அதிகாரம் கிடையாது சொல்றாரு. ஆடி போகிறார் மத்திய நட்சத்திரம் இந்த காட்சி சொல்லாமல் இது சொல்லப்படுகிறது. கணவர் வருகிறது, மனைவி எச்சரிக்கிறார், அவர் திரும்ப திரும்ப கேட்கிறார், கேள்வி கேட்கிறார், இயேசுகிறார், ஒரு நிமிஷமும் நான் காணவில்லை. ஆனால் அவனை இயக்குவது வேறொரு ஒரு இயக்கிக் கொண்டு இவன் பாவத்தில் இந்த பாவத்தில் இருந்து பங்கில்லை என்று சொல்கிறார். பெரிய பிழை செய்திருக்கார் என்று சொல்லுவோம். அதை ஒத்து நிறைய நாவல், நிறைய கதைகள், வரலாற்று கடைசியில் என்ன ஆனார் அவருடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பு வந்து அவர் கிறிஸ்தவரானார் என்று சொல்லி கூட ஒரு குறிப்பு இருக்கிறது. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பிலாத்தை பார்க்கறது ஞாபகம் வருது என்ன? இயேசுவை கொலை செய்ய தீர்ப்பிட்டவர் என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பார்த்து இந்த இறுதி நாளும் எப்போது தியானிக்கிறனா என்ன செய்வது? எனக்கு சமீபமாக ஒரு சென்னையில் வந்து ஒரு மீட்டிங் இறங்கி ஒரு கேப் பண்ணி வெயிட் பண்ணிட்டு ஒரு டாக்ஸி வரும். சென்னையில் ஒரு பயங்கர டிராஃபிக், சொன்ன நேரம் டாக்ஸி வராது. மீட்டிங் ஆரம்பிக்கிறது டைம் ஆச்சு, அவங்களே காத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வயதான ஒரு நாய் அந்த சைடு உட்கார்ந்து தான் வெயிட் பண்ணிட்டு இடத்துல அந்த சைடு உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு நண்பர் அங்கே நின்று கொண்டு இருந்தார். 2 பஸ் வருது, நூற்றுக்காக பஸ் வருது. அம்மா தம்பிகிட்ட கேட்குறேன், தம்பி வந்து தாம்பரம் போகுமா, தாம்பரம் போகுமா, ஒவ்வொரு பஸ் வரணும் கேட்குறேன். இல்லை பாட்டி போக அந்த பையன் ஒரு பஸ் பாட்டி சுற்றி பார்த்தாங்க. நான் நின்று இருக்கேன். அப்போ என் பக்கத்தில் அந்த பையன் வச்சு நான் நின்று இருக்கும்போது 2 பஸ் வருது. தம்பி இது தாம்பரம் போகணும், தாம்பரம் போகணும். இல்லைம்மா இது போக நூற்றுக்காக போக ஈஸியாக இருக்கும் போக என்று சொல்லி கொடுத்து நான் வந்து இந்த டென்ஷனில் வந்துருக்கேன். மீட்டிங் டைம் வந்து போய் சேர்ந்து கேப் வந்து கார் வந்துச்சு. நான் ஏறி சொல்லிட்டேன், இது போய் யூட்டர் எடுத்தது. கார் வரும்போது அப்படி திரும்பி பார்த்தேன். தாய் பணிகளுக்கு சுற்றி பார்த்துட்டு யாருமே நான் போட்டேன். அப்போ எனக்கு செருப்பு அடிச்சு தான் இருந்துச்சு. நான் ஒரே ஒரு காரியம் செஞ்சுருக்கேன். நான் கேப் வந்து தனியாக போகிறேன். அந்த ஒரு நேரத்தில் வந்து நான் 7 மணி நேரமாக வாங்க நம்ம வந்து சோலைகள் சிக்னல் இருக்குது, அங்கிருந்து நீங்கள் பஸ் கிடைக்கும் செஞ்சுக்கலாம். இல்லை நான் அங்கே நின்று கொண்டு இருக்கிறேன், ஒரு ஆட்டக்காரன் தண்ணியில் வந்து காம்பத்துக்கு ஒரு ரயில் எதையும் செய்யாமல் அந்த தாய்க்கு சமூகத்திலே அந்த நாள் முழுவதும் என்னை அதை ஊற்றி கொண்டே ஒவ்வொரு நாளும் அவங்க செய்து நமக்கு ஞாபகம் இருக்கும். தொடக்கத்தில் தாய் சகோதரனை என்ன பதில் சொன்னா, நான் என்ன இந்த பதிலை தான் நாம் சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பிலாத்துவை போல கை கழுவி கொண்டு இந்த பாவத்தில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கையில் எனக்கு பங்கில்லை, இவர் யார் என்று எனக்கு அக்கறை இல்லை, அவர் அந்த வாழ்க்கையை பார்த்து எனக்கு இருக்கிற பிரச்சனை எவ்வளவு ஊர் பிரச்சனை நானே சொல்லுவேன். நீ அவர் பிரச்சனைக்கு நான் என்ன தீர்வு சொல்றது, நீயே முடிவை பார்த்துக் கொள்ளுங்கள் சொல்லி அடுத்தவரை அவர் இருக்கிற இடத்திலே விட்டுவிட்டு நாம் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். என்னுடைய நலனை மட்டும் பார்க்கணும். இன்று நான்
பிலாத்துகளாக இருக்கும். இது நிதர்சனம். ஒரு சில நேரங்கள் நம்ம நிறைய காரியங்களை செய்யறோம். இவங்க தவக்காலத்துல நிறைய தவறு செஞ்சிருக்கீங்கன்னா அது பண்ணிருக்கீங்க. இந்த காலத்தோடு இருக்கு. அது வாழ்க்கை முறையா மாறி இருக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு பெரிய கேள்வி. அந்த தாயை நான் கடந்து சென்ற அந்த அனுபவம் என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படி நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு சில அனுபவங்கள் நம்மை உறுத்தி கொண்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு செஞ்சிருக்கலாம். ஒரு சில நேரத்தில் இருக்கிறவங்க நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு 10 நிமிஷம் நடிகை நான் பார்த்துருக்கோம். எத்தனை பேர் கடந்து இருக்கிறோம். இப்படி அனுதினமும் நாம் பிலாத்துகளாய் மாறிக்கொண்டே இருக்கிறோம். இதற்கு நேர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தை தூக்கி கொண்டிருக்கிறார். பிலாத்து என்ன சொன்னா, இந்த பாவத்தில் எனக்கு பங்கில்லை என்று சொன்னார். இயேசு அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து என்ன சொல்கிறார்? நான் பாவங்களை கழுவாமலே என்னோடு உனக்கு பங்கு. உன் பாவத்தில் நான் பங்கிடுவேன். உன் பாவம் என்னுடையது. நம் தலைமையில் விழ வேண்டிய தண்டனை அவர் சுமந்துள்ளார். நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனை அவர் சுமந்துள்ளார். நான் செய்வது இன்னதற்கு உங்களுக்கு இப்பொழுது புரியாது, பின்னரே விளங்கும். கடைசி கேட்கிறார், நான் என்ன செய்கிறேன் என்று புரிகிறதா? உங்கள் ஆண்டவர் போதகமாக இதை செய்கிறேன் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்? அவரை போல அவர் செய்வதை நாம் செய்யணும். அப்ப இன்னைக்கு காட்சியாய் நடக்க போகிற நமது பிரதிநிதிகளாய் அமர்ந்திருக்கிற மனிதர்கள் பாதங்களை பணித்தவர்கள் கழுவுகிற பொழுது இது ஏதோ ஒரு சடங்காக நடந்து போகாமல் நமது கடமையில் எடுக்கப்பட்டிருக்கிற பாத்திரத்தை நாம் என்ன செய்யணும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் பதில் சொல்கிறோம். பிலாத்துவை போல நான் இருக்கிறேனா அல்லது இயேசுவின் மனநிலை ஏற்றுக்கொண்டு? உதாரணத்தை தந்தை சொன்னாரே, என் சகோதரன் இறந்து நான் உயிரோடு இருக்கிறான், ஏற்றுக்கொண்டு சொல்கிறாரே. விவிலியம் சொல்லவில்லை அந்த மூத்த மகன் என்ன செய்தார் சொல்லி விவிலியம் சொல்லவில்லை. உங்களை நம்ம கேள்வி கேட்கிறோம். தந்தை அவரை நம்மை பார்த்து சொல்லுங்கள், உன் சகோதரன் பாவத்தில் இருந்தான், இப்பொழுது பாவத்தில் வீட்டோடு வந்திருக்கிறான், அவன் இறந்து போயிருந்தான், இப்பொழுது பிறகு வந்திருக்கிறான், நீ என்ன செய்ய போகிறாய்? ஆண்டவர் தான் கழுவி அந்த பாத்திரத்தை நமக்கு அடங்கி அழகான உதாரணம் அந்த நிகழ்ச்சியில் நடக்கிறது. 2 மனிதர்களுடைய பாவத்தை கழுவுகிறார். அவர்கள் எப்படி நடந்திருந்தார்? இன்றைய காட்சியில் அழகாக சொல்லப்படுவது, ஆண்டவரை காட்டி கொடுக்கும்படியாய் அழகை யாரை தூண்டியிருந்தது? அந்த காட்சி நீங்க மற்றொரு நட்சத்திரத்தை படிச்சீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்ல, உங்களில் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பான். உடனே அவன் சொல்ல, ஆண்டவரை நானும். உடனே அடுத்து யார் கேட்கிறாங்க? யூதாஸ் கேட்பாங்க, போதகரே நானும். ஃபுல் டெக்ஸ்ட் அவருடைய ஸ்பீச் இருந்ததுனால கேட்டுருந்தேன். அந்த ஸ்பீச் அவர் சொல்றார், யாரும் என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே நானும். யூதாஸ் என்ன கேட்கிறான்? போதகரே நானும். இந்த போதகர் ஆண்டவர் என்று உணர்ந்து கொள்வதை ஆவியானவர் இருந்தாலுடைய அங்கு நடக்காது. சூசகமாய் நச்செய்தியாக சொல்கிறார், அவனிடம் ஆவியானவர் இல்லை. அவன் வெளியே சென்றால் என்ன இருந்தது?